ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கதா அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோக்குள்ள இருக்க ரெட் ஆர் பிளாக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் போட்டுங்க. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க, எப்படி உங்களோட ஃபைல்ஸில் இருக்க எல்லா ஃபைல்ஸையும் வந்துட்டு எந்த ஒரு ஆப்லையும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிடெயின் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபைல் மேனேஜர் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவீங்க. ஜஸ்ட் வந்து உங்கள் ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணுவீங்க. ஃபோல்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுன்லோட் அப்படின்ற ஃபோல்டரை வந்துட்டு நீங்கள் வந்து ஹைடு பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துட்டு உங்களோட டவுன்லோடுன்ற ஃபோல்டரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் மோர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரீநேம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்டில் ஒரு டாட் மட்டும் வச்சு ஓகே கொடுத்துருங்க. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இது கேட்கும். ஸோ ஜஸ்ட் வந்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆப்புக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு டாட் வச்சிட்டோம். ஸோ இப்போது உங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் ஷோ யுவர் ஃபைல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம டாட் வச்ச அந்த பர்டிகுலர் டவுன்லோடுன்ற ஃபோல்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹைட் ஆயிரும். ஸோ இப்போ போயிட்டு அந்த டவுன்லோடுன்ற ஃபோல்டருக்குள்ளே நம்ம வச்சுருக்க ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேலரியிலையோ உங்களோட ஃபைல் மேனேஜர்லையோ எங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட சேஃப் அண்ட் செக்யூரான ஃபைல்ஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னு விரும்புகிற பட்சத்தில் டேரெக்டாக போயிட்டு வந்துட்டு இதில் வந்துட்டு நீங்கள் ஹைடு பண்ணி வச்சுக்கிற முடியும். இப்போ வந்து நீங்கள் ஹைடு பண்ண அந்த பொருளை வந்து திரும்பி எடுக்கணும் அந்த ஃபோல்டர் அப்படின்ற பட்சத்தில் டேரெக்டாக டிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஷோ கிடன் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போது நம்ம ஹைடு பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அன்ஹைட் பண்ணி அதில் இருக்க ஃபைல்ஸை வந்துட்டு நீங்கள் மூவ் பண்ணி வேறு ஒரு இதுக்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபோல்டரில் தான் நீங்கள் அப்படி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த ஃபோல்டர் வந்துட்டு நீங்கள் ஹைடு பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அந்த ஃபோல்டருக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து சிம்பிளாக ஒரே ஒரு டாட் வச்சிங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹைடு ஃபோல்டராக மாறிடும். இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆப் இல்லாமல் வந்துட்டு நம்ம வந்துட்டு டேரெக்டாகவே வந்து நம்மளோட ஃபோல்டரை வந்து ஹைடு பண்ணி யூஸ் பண்ணிக்கிற முடியும் யாருக்குமே தெரியாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.